Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। सद्गुरुनाथ महाराज की जय। எப்படி பாடுவேன் உன் கிருபையை எனையாண்ட என் சத்குருநாதா। எப்படி பாடுவேன் உன் கிருபையை எனையாண்ட என் சத்குருநாதா। ஒவ்வொரு தனமும் கண்ணனையே அன்புடன் என்னும் வண்ணம் செய்தனையே। எப்படி பாடுவே உன் கிருபையை எனையாண்ட என் சத்குருநாதா। பக்தி மூக்கி விரட்டி ஞானம் பஜனம் பாகவதம் கீர்த்தனம் ஸ்மரணம் ஏதுமறியாத போது என்னை வந்து ஏதுமறியாத போது என்னை வந்து கருணையாதானே ஆட்கொண்டனையே கருணையால் தானே ஆட்கொண்டனையே। எப்படி பாடுவேன் உன் கிருபையை எனையாண்ட என் சத்குருநாதா। सद्गुरुनाथ महाराज की जय। நம்ம சத்குருநாதருடைய பரம கிருப்பையால ஒரு அருமையான சத்சங்கம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நமக்கு. எல்லா சத்சங்கமே அற்புதம் தான், அருமை தான். பட் இன்னைக்கு வந்து even more ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு குரு பூர்ணிமா. அது வந்து அந்த இப்பேற்பட்ட இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு குருஜியோட பாதுகைக்கு அபிஷேகம்லாம் ஆராதனைலாம் பண்ணி அதை பார்க்கறது, அதை தரிசனம் பண்றதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கிறது இட்ஸ் ட்ரூலி அவர் பாக்கியம். அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறது நம்ம குருநாதருடைய கிருப்பை தான். குரு கிருப்பையை பத்தி சொல்லும் போது நம்ம வெறும் குரு கிருப்பைன்னு சொல்ல மாட்டோம், குருநாதருடைய அவ்வியாஜ கிருப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குருநாதர் அவ்வியாஜ கிருப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவ்வியாஜ கிருப்பா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
குருநாதர் கிருபை வந்து காரணம் இல்லாத கிருபை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த கிருபைக்கு வந்து there is no discrimination or anything like that, right? எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாருக்கும் கிருபை பண்ணுவார் குருநாதர். எதையும் எதிர்பார்த்துட்டு பண்ண மாட்டார் குருநாதர். கிருபையை வந்து எதுவும் எதிர்பார்த்துட்டு பண்ண மாட்டார். அப்படிங்கிறதுனால காரணம் இல்லாத கிருபை, எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத கிருபை குருநாதருடைய கிருபை அப்படிங்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மகாபாரதத்துல பாண்டவர்கள் இருக்கா இல்லையா, அந்த நம்ம பாண்டவர்களுடைய குருவுக்கு பேரு தௌமியர். அந்த தௌமியர் வந்து இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து சூதாட்டத்துல தோத்து வனவாசம் அஜ்ஞாதவாசம் போகணும், தட் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுது. ஸோ வந்து ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு எக்ஸைலுக்கு வனவாசத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது முதல்ல வந்து நிற்கிறார் தௌமியர், நானும் கூட வரேன் அப்படின்னு. யுதிஷ்டர் வந்து இஸ் கைண்ட் ஆஃப் ஹெசிடேட்டிங் குருநாதரை கூட்டிட்டு போறதுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ அரண்மனையில இருக்கும்போது எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருக்கும். பட் வனவாசத்துல காட்டுல இருக்கும்போது நமக்கு தெரியாது எப்போ என்ன கிடைக்கும்னு தெரியாது. அவளுக்கு தினம் சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. we don't know what's happening, what is going to happen. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது குருநாதரை கூட கூட்டிட்டு போயிட்டு அவர் ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அபச்சாரமா போயிடும். அப்படிங்கிறதுனால யுதிஷ்டர் வந்து இஸ் கைண்ட் ஆஃப் ஹெசிடேட்டிங் தௌமியரை கூட கூட்டின்னு போறதுக்கு. ஆனா அந்த சமயம் தௌமியர் பதில் சொல்ற, அதுக்கு சொல்ற, நீ வந்து வனவாசம் முடிஞ்சு அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு யுத்தத்துல ஜெயிச்சு சக்கரவர்த்தியா உட்கார்ந்து இருக்கும் போது நான் உன் கூட இருக்கேனோ இல்லையோ, இப்போ இந்த சமயம் கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா, இது வந்து this is one of the lowest points in your life. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்துல நான் கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன், அப்படிங்கிறது அதுதான் அந்த அவ்வியாஜ கிருபை அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. எதுவும் கம் வாட்மே இந்த சமயத்துல நான் குரு உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவ்வியாஜ கிருபை. இதே மாதிரி இன்னொரு கதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு அப்பா அம்மா இருக்கா. அந்த அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருக்கு. அவ வந்து பரம ஏழை, தேவர் தி டெஃபினிஷன் ஆஃப் புவர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா, ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கும், என்னமோ சாப்பாடு கிடைக்காது, அப்படியே சாப்பிட்டாலும் பழைய சாப்பாடு தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுற, தேர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பிள்ளைகள் பசங்க இருக்கா அவளுக்கு. அதுல இந்த பெரிய பையன் வந்து he comes to know that ஒரு 5-6 கிராமம் தள்ளி ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றார். அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த கல்யாணத்தை ஒரு 5 நாள் உற்சவமா ஒரு ஆடம்பரமா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு 1000 பேருக்கு நான் சாப்பாடு போட போறேன், 1000 பேர் வந்தாலும் நான் சாப்பாடு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமா ஒரு பெரிய உற்சவமா கொண்டாடுற. அப்போ வந்து இந்த பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து லைட்டா ஒரு டெம்டேஷன் வருது. என்னது அப்படின்னா, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம தம்பி தங்கைகளுக்கெல்லாம் வந்து குழந்தைகள் அவளுக்கெல்லாம் வந்து ஒரு லட்டு ஒரு ஜிலேபினா என்னன்னே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு ஃபேமிலிக்கும் அப்பா அம்மாவுக்கு தம்பி தங்கைகளுக்கும் நம்ம ஏதாவது எடுத்துன்னு வந்தோம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவா இல்லையா, அப்படிங்கிற ஒரு ஆசைனால ஒரு டெம்டேஷன்னால அந்த பையன் வந்து அதுல எதுவும் சொல்லல. அந்த பையன் பாட்டு கிளம்பிட்டான். அந்த நாள் காத்தால கிளம்பிட்டான். அது 5-6 கிராமம் தள்ளி இருக்கிறதுனால நடந்துதான் போகணுங்கிறதுனால நடந்து போய் ரொம்ப சோர்வாயிட்டு, he is very tired. and நடந்து போறதுனாலயே புழுதி எல்லாம் படிஞ்சு he is not looking good. அப்போ வந்து நடந்து போய் மத்தியானமா அந்த கிராமத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு விழாக்கு வந்தாச்சு. வந்துட்டு பந்தியில சாப்பாடு போடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் உட்கார்ற. அவர் வந்து பார்க்கும்போது he is standing out not in a good way. ஏன்னா அங்க இருக்கிறவாள்னா நல்ல சூப்பரா கிளாஸியா ட்ரெஸ் போட்டுருக்கா, நாகரிகமா ட்ரெஸ் போட்டுருக்கா. இவர் வாட்டர் ட்ரெஸ் போட்டு புழுதி படிஞ்சு இருக்காரு. அப்படிங்கும் போது he is sticking out of the crowd, right? not in a good way. So பட் உட்கார்ந்துட்டு இருக்க சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா இலை போட்டு பரிமாறிட்டு இருக்கா. கரெக்டா அங்கேருந்து ஒருத்தர் வந்து, ஏன் என்ன பண்ற நீ, யாரு, எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, சம்பந்தி மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே, என்ன தைரியமா உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா கேட்கும் போது இவர் தன்னுடைய விஷயத்த சொல்றார். அப்ப சொல்றார், அதெல்லாம் இந்த பந்தி உனக்கு கிடையாது, இவளுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் சாப்பிடும் போது, அதனால போய் தண்ணி இறைச்சிட்டு வா கிணத்துல இருந்து, அப்புறமா கடைசியா எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். அப்படிங்கும் போது இஸ் ஆல்ரெடி டயர்ட், சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, ஏற்கனவே இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க, இஸ் ஆல்ரெடி டயர்ட், பட் ஒன்னும் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால போய் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி கொட்டுற. அது பக்கெட்ல கொட்டுற, கீழே இல்லை, பக்கெட்ல கொட்டுற.
ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்ததுக்கு அப்புறமா இப்படி சாப்பிடலாம்னு போய் உட்காரும் போது அச்சோ இன்னும் சாப்பிடலையா ஆயிடுத்தே வில் ட்ரை அகைன் டுமாரோ அப்படிங்கிறா. இவருக்கா ரொம்ப ரொம்ப வருத்தமா போயிடுறது. அண்ட் ராத்திரி தங்கறதுக்கும் இந்த சத்திரத்துல இடம் கிடையாது, ஏதாவது பக்கத்தாத்துல ஏதாவது திண்ணல் போய் படுத்துக்கோ அப்படிங்கிறா. ஏற்கனவே ஹி இஸ் டயர்ட், பசி, குளிர், இதெல்லாம் வந்து ஹி இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஒரு விரக்தி நிலை வந்துடுது. ராத்திரி படுத்துட்டு இருக்கும் போது யோசிக்கிறாரு, எதனால இந்த நிலை நமக்கு வந்தது? நம்ம சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது நம்மள சாப்பிட விடாம எழுதுக்க சொல்லிட்டாலே எதனால இந்த நிலை, யாரோட தப்பு, ஹூ இஸ் டு பிளேம் அப்படிங்கிற மாதிரி ஹி இஸ் திங்கிங். யோசிச்சுட்டு பாக்குற, இது வந்து யார் மேலேயும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, யாரையும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இது என்னோட கர்ம வினை தான் அப்படிங்கிற he comes to that conclusion. ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்பேன், அதனாலதான் 1000 பேருக்கு சாப்பாடு போடுற 1000த்துல ஒருவனா என்னால இருக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, இது வந்து என்னோட கர்ம வினை தான், அதனால இது வந்து யாரையும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு he is thinking, ஓகே நாளைக்கு இது ஐ எம் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் டுமாரோ, இன்னும் 4 நாள் இருக்கு, அதுக்கெல்லாம் எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டு திஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறேன். பட் ஹி டசன்ட் வாண்ட் டு கோ ஹோம் ஈதர். அந்த மாதிரி ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டார். அதனால ஆத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல காசியை நோக்கி கிளம்புறாரு. கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளா கொஞ்சம் நடந்து காசிக்கு போறார். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா பிக்ஷை கிட்ட தான் சாப்பிடுவார். பட் ஹி டசன்ட் ஹேவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட், இன் த சென்ஸ் தட் நிறைய பேர் ஆத்துல திட்டுறா, அவளை பிக்ஷை கேட்கும் போது திட்டுறா, சில பேர் ஆத்துல பிக்ஷை கேட்டு சாப்பாடு போடுறா, திட்டிட்டு சாப்பாடு போடுறா, சில பேர் ஆத்துல திட்டிட்டு விரட்டி விட்டுறா, சாப்பாடு போட மாட்டேங்கிறா. சோ அந்த மாதிரி he has some bad experiences. பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து கிளம்பிட்டார் அவர். ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல. he is continuing his journey. நடந்து காசிக்கு வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறார், தூங்குறார். தூங்கும் போது ஒரு திவ்ய திருஷ்டி அவருக்கு வருது. இது வந்து கனவு கிடையாது, ஒரு திவ்ய திருஷ்டின்னு சொல்லணும். ஏன் அந்த திவ்ய திருஷ்டியில என்ன தெரியறதுன்னா, இவர் உட்கார்ந்து இருக்கும் போது குருவான புரந்தரதாசர் அங்கேருந்து வர இந்த திவ்ய திருஷ்டியில வந்து இவரை பார்த்து சொல்ற, வாயை திறந்து நாக்க நீட்டு அப்படிங்கிற. இவரும் நாக்க நீட்டும் போது அவர் நாட்டுல விட்டாரா அப்படின்னு எழுதுறார். நாம தீட்சை கிடைச்சது, தூக்கி வாரி போட்டு எழுந்துக்கிறார். அவர் எழுதுக்கும் போது ரொம்ப சந்தோஷம், புரந்தரதாசர் வந்து விட்டலா விடம் கொடுக்குறாரு. பட் he doesn't think much about it. அவருக்கு அதோட மகத்துவம் அது எதுவும் புரியல அவருக்கு அந்த சமயத்துல. ஸோ காலையில் எழுந்து ஸ்நானம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கைக்கு வந்து ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்துக்கும் போது அவரே அறியாம திடீர்னு அவர் பாட ஆரம்பிக்கிறார். சதா என் ஹிருதயத்தில் வாசமாரோ ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹிருதயத்திலே எப்போதும் இருக்கார் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். அவருக்கே தெரியாம, அவருக்கு தெரியல அவர் பாடுறது. ஆனா பக்கத்துல அந்த கரையில இருக்கிற ஒரு மாமா பார்த்துட்டு என்ன அருமையா பாடுற, என்ன மாதிரி அந்த வேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்ருதியா இருக்கட்டும், அந்த ராகமா இருக்கட்டும், அவரோட குரலா இருக்கட்டும், இவ்வளவு சுஸ்வரமா இருக்கு, இவ்வளவு மதுரமா இருக்கு, எப்பேற்பட்ட மகானா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ற, இப்பேற்பட்ட மகான நம்ம ஆத்துக்கு கூட்டின்னு வந்து உபச்சாரம் பண்ணணும், அவருக்கு வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அவரை வந்து ஆத்துக்கு கூப்பிடுறாரு. இது வந்து அவருக்கு புதுசா இருக்கு பையனுக்கு. இவரே போய் கேட்டேன்னா திட்டி அனுப்புறதுதான் வழக்கம். யாரோ ஒருத்தர் இவரை தேடி வந்து எங்க ஆத்துக்கு சாப்பாடு வரணும் இன்னைக்கு அப்படிங்கும் போது புதுசா இருக்கு, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வர. எல்லாரும் சாப்பிட்ற, எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அந்த ஆத்து மாமாக்கு என்ன அப்படின்னா, ஆத்து பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுத்து. பட் ரொம்ப நாளா கல்யாணம் மாதிரி ரொம்ப பார்த்து வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. ஜாதகம் பார்த்து கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகல. இவர் வந்து அன்னைக்கு மத்தியானம் இவர் ஆத்துக்கு வந்தார், சாப்பாடு போட்டு எல்லா உபச்சாரங்களும் பண்றார். அடுத்த நாளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது அப்படிங்கும் போது he is very excited. பக்கத்து ஆத்து மாமாட்ட போய் சொல்றாரு, எங்க ஆத்து பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாம இருந்தது இல்ல, நேற்று ஒரு மகானை கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன், அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணினேன், இன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது அப்படிங்கும்போது அந்த மாமா, நம்ம ஆத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கேன், எங்க அந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி அவரும் போய் கூப்பிடுற. அந்த மாதிரி வந்து இவருடைய இந்த புகழ் வந்து நாளுக்கு நாள் அந்த காசி ஃபுல்லா பரவறது. எல்லாரும் வந்து லைன் போட்டுட்டு கியூல நின்னுட்டு இன்னைக்கு நம்மாத்துக்கு தான் வரணும்னு கூப்பிடுற. இதெல்லாம் அவருக்கு புதுசா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போற. கொஞ்ச நாள் கழிச்சு காசி விட்டு அடுத்த கிராமத்துக்கு போகும்போது இவரோட புகழ் வந்து பக்கத்து கிராமங்கள், அது பக்கத்து இருக்கிற கிராமங்கள்னு எல்லாருக்கும் பரவுறது. இவர் பக்கத்து ஊருக்கு போகும்போதே அந்த ஊருக்கு இவர் ஆத்துக்கு வரவேற்கிறதுல, ஊருக்கு வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய கமிட்டி எல்லாம் போட்டு, சைன் அப் ஷீட் எல்லாம் போட்டு, ஓகே இவாவா இந்த கைங்கரியம் பண்ற இவரை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாவுல தோரணம் கட்டுறார், ஒருத்தர் பூர்ணகும்பெல்லாம் வச்சு வரவேற்கிறார், ஒருத்தர் ஸ்ட்ரீட்டுக்குள்ள கோலம் போடுறார். அந்த மாதிரி ஒரு திருவிழாவா, ஒரு உற்சவமா கொண்டாடுற. எது கிராமத்துக்கு வரதையே. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கிராமம் போகும்போது எல்லா கிராமத்துக்கும் இந்த மாதிரிதான் ஒரு வரவேற்பு இருக்கு அவருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு தோன்றது, ஒரு சிலரை பார்க்கும்போது தோன்றது,
நான் காசிக்கு போகும்போது இவாத்துக்கு போய் பிக்ஷை கேட்டேன், இவ என்ன துரத்தி அனுப்பிச்சா, இவ இந்த மாதிரி திட்டினா அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நாட் பிகாஸ் he is holding it against them, அதுக்காக இல்லை, he self evaluating. இப்போ காசிக்கு போகும்போது யாரு ஒருத்தர் என்ன திட்டி அனுப்பிச்சாலோ, திட்டி விரட்டி அனுப்பிச்சாலோ, அவளே இப்போ வந்து நான் பூர்ணகுமம் பிடிப்பேன், நான் இது பண்ணுவேன், நான் கோலம் போடுவேன் அப்படின்னு ஆசையா வந்து கைங்கரியமா பண்றேன் அப்படின்னு வர அப்படின்னா சம்திங் ஹஸ் சேஞ்ச், ரைட்? அது என்னது? என்கிட்ட என்ன காசிக்கு போகும்போது என்ன இல்லை, காசிலேருந்து வரும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், போகும்போது இல்லை வரும்போது இருக்கு. அது என்னதுன்னா குருநாதருடைய கிருபை அப்படிங்கிறது தான். காசிக்கு போகும்போது காசியில தான் குரு கிருபை கிடைச்சது இல்லையா, புரந்தரதாசரோட கிருபை காசியில தான் கிடைச்சது இல்லையா. ஸோ தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் அப்படின்னு புரியுறது. இதுல இருந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது கத்துக்கிறது என்ன அப்படின்னா, குரு கிருபைக்கு ஈடு இணையே கிடையாது. குரு கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய க்ஷண மாத்திரத்துல மாத்திடும், தலைகீழ மாத்திடும் அப்படிங்கறது பார்க்கலாம் இல்லையா. ஒரு மூலிகை ஒண்ணு உண்டு, ஸ்பர்ஷவேதி அப்படின்னு. அந்த மூலிகை என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு இரும்பை, ஏதாவது ஒரு இரும்பு வஸ்துவை தொட்டுதுன்னா அது இரும்பை தங்கமா மாத்திடும். பேர்பட்ட பேரு அந்த ஸ்பர்ஷவேதி. பட் அந்த ஸ்பர்ஷவேதிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ இரும்பு ஏ ஸ்பர்ஷவேதி இரும்பு ஏவ தொடுறது, அது இரும்பு ஏ தங்கமா மாறிடுது. அப்ப அந்த தங்கமா மாறின இரும்பு ஏ இரும்பு பிய தொட்டுதுன்னா இரும்பு பி தங்கமா மாறாது. ஸ்பர்ஷவேதி இதை வந்து திரும்ப தொடரும், ரைட்? ஆனா இதுக்கும் இது வந்து ஸ்பர்ஷவேதிக்கு இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ரைட்? ஆனா குரு கிருபைக்கு இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போ புரந்தரதாசர் இந்த ஒரு சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, இவருக்கு பேரு விஜயவட்டலதாசர் அப்படின்னு பேரு. இந்த புரந்தரதாசர் விஜயவட்டலதாசருக்கு அனுகிரகம் பண்றார், விஜயவட்டலதாசர் ஜெகநாததாசருக்கு அனுகிரகம் பண்றார். அவர் அடுத்தவருக்கு இன்னொருத்தருக்கு அப்படி இப்படிதான் போறது. புரந்தரதாசரை தான் வந்து அடுத்தடுத்த வாழ்க்கை அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணா அவர் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணா அவர் இன்னொருத்தருக்கு அனுகிரகம் பண்ணலான்னு இது தொடர்பைக்கு ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். தட் இஸ் ஹவ் குரு கிருபை ஒர்க்ஸ் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மகத்துவம் வாய்ந்தது குரு கிருபை. குரு கீதையில சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்ற, வேதசாஸ்திர புராணானி இதிஹாசாதிகானி ச மந்திரயந்திராதி வித்யானாம் மோகனோச்சாடனாதிகம் சைவசாக்தாகமாதீனி யன்யே ச பகவோ மதாக அபப்ரம்ஷாஹ சமஸ்தானாம் ஜீவானாம் பிராந்தசேதசாம் ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவ ச குருதத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் யர்த்தம் பவேத். சிவபெருமான் பார்வதி தேவிட்ட சொல்ற, வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், மந்திரம், யந்திரம், எந்த ஒரு சாஸ்திரமா இருக்கட்டும், ஜபம், தப்பம், விரதம், தீர்த்தாடனம், கஷேத்ராடனம், யஜ்யம், தானம், எதுவா இருக்கட்டும், ஒரு மனுஷன் இதுல எதை பண்ணட்டும் எல்லாத்தையும் பண்ணட்டும். ஆனா குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் அப்படிங்கிற குரு தத்துவத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்காம இதுல எதை பண்ணினாலும் இல்ல எல்லாத்தையும் பண்ணினாலும் பிரயோஜனப்படாது. குரு தத்துவம் அதுதான். தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு தத்துவம். குரு தத்துவம் இல்லாம வேற எதை பண்ணினாலும் அது பிரயோஜனப்படாது, எல்லாம் வியர்த்தம் தான் அப்படிங்கிற. சோ அப்பேற்பட்ட அந்த குரு தத்துவம்னா என்ன அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் இல்லையா. அந்த குரு தத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு வஸ்து நமக்கு எந்த ஒரு வஸ்து கிட்டே இருந்து நம்ம ஞானத்தை பெறறோமோ அது அத்தனையும் நம்ம குருவா பார்க்கணும். அது அத்தனையும் அப்படின்னா எந்த ஒரு வஸ்து அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், மனுஷாங்கிறது மட்டும் கிடையாது, எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும். ஏன்னா பாகவதத்துல தத்தாத்திரேயர் சொல்லும் போது இந்த உலகத்துல 24 குருவை மென்ஷன் பண்றாரு. அவர் பாம்புலேந்து ஆமையிலேந்து ஆரம்பிச்சு 24 குரு மென்ஷன் பண்ற. சோ இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, மனுஷால் மட்டும்தான் குருவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு வஸ்து கிட்ட இருந்து, இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு வஸ்துவில இருந்து நம்ம ஞானத்தை பெறறோமோ அது அத்தனையும் நம்ம குருவா பார்க்கணும், குருவா பாவிக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுதான் குரு தத்துவம் அப்படின்னு. சோ இப்பேற்பட்ட குரு பூர்ணிமா இன்னைக்கு குருநாதரை ஸ்மரிக்கணும் அப்படின்னு ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. குரு பூர்ணிமா இன்னைக்கு குரு பூர்ணிமாவோட இன்னொரு பேரு வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால வியாசரையும் இங்க ஸ்மரிச்சுட்டு மேலும் பார்க்கலாம். வியாசரை துதித்திடுவோம் நாமே, வியாசரை துதித்திடுவோம் நாமே, வியாசரை துதித்திடுவோம். சத்யவதி மைதனை சத்யஸ்வரூபனை சர்வம் உணர்ந்தவனை சர்வலோக பூஜனை வியாசனை திட்டிடுவோம். வேதத்தை தந்தவரை வேதிய துதிப்பவரை வேதாந்த
வியாசரை வியாசரை துதித்திடுவோம். மனதில் அமைதி பெற பாகவதம் செய்தவரை முரளிதரன் படியும் மும்மாயம் கடந்தவரை வியாசரை துதித்திடுவோம். நாமே வியாசரை துதித்திடுவோம். நாமே வியாசரை துதித்திடுவோம். வியாசர் அப்படிங்கிறது இட்ஸ் எ டைட்டில், அவர் பேரு கிடையாது. அவர் பேர் வந்து வேதத்துல சொல்லியிருக்கு, சகோவாச்ச வியாசக பாராசரியா, பராசரரோட புத்திரன் இவர் அப்படின்னு சொல்றது. துவைபாயனோஸ்மி வியாசகா, கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிறது இவர் பேரு. வியாசருங்கிறது இட்ஸ் எ டைட்டில். எப்படி தாசர் அப்படிங்கிறது ஒரு டைட்டிலோ, புரந்ததாசர், விஜயவிட்டலதாசர், ஜெகநாத தாசர் அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த தாசருங்கிறது இட்ஸ் எ டைட்டில். அதே மாதிரி வியாசர் அப்படிங்கிறது இட்ஸ் எ டைட்டில். பகவானுடைய அவதாரம் இவர். வியாச பகவான், கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிற வியாசர். பராசரர் தான் அப்பா, சத்தியவதி தான் அம்மா. சோ கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிற வியாசர். ஸ்ரீ அண்ணா வந்து தன்னோட வியாச விஜயத்துல வியாச பகவான் பத்தி சொல்லும் போது சொல்ற, அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாஹுர பரோ ஹரிஹி அபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணா. பாதராயணர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. அச்சதுர்வதனோ பிரம்மா த்விபாஹுர் அபரோ ஹரிஹி அபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணா. இப்போ ஒரு கையில பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட கம்பைன் பவர்ஸ் ஒரு கையில இருக்கு. இன்னொரு கையில வியாசன்னா they are both equivalent அப்படிங்கிறார் வியாச பகவான். இவன் 3 பேருக்கும் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, எப்படின்னா இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ன பண்றா, ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றா, காக்கறா, அழிக்கிறா. ரைட்? இவர் வியாச பகவான் தனி ஒருத்தரை இந்த 3த்தையும் பண்றார் அப்படிங்கிற. அது எப்படி அப்படின்னா, எவ்வளவு வேதங்கள், வேதாந்தங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் கொண்டு கொற்றார் இல்லையா வியாச பகவான். அதனால அவர் வந்து ஒரு வாக் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார். பிரம்மதேவர் ஒரு பிசிக்கல் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார். இவர் ஒரு தன்னோட வாக்கினால ஒரு வாக்கு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார் அப்படிங்கிறார். அவர் வந்து இந்த வாக் பிரபஞ்சம் எவ்வளவு டீட்டெயில்டா இருக்கு அப்படின்னா, பிரம்மாக்கோ, விஷ்ணுக்கோ, சிவனுக்கோ தன்னோட ஜாப் எப்படி பண்ணணும்னு மறந்து போயிடுச்சுன்னா, இவர் சாஸ்திரங்களை படிச்சிருந்தாங்கன்னா, ஓ இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு அவர் வந்து they can relearn everything அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்டா எல்லா சாஸ்திரங்களையும் கொடுத்திருக்காரு. எவ்வளவு டீட்டெயில் அப்படின்னா, உலகத்துல எவ்வளவு ஸ்பீஷீஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்பீஷீஸ்க்கு ஒரே ஒரு டோ தான் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன லிஸ்ட் பண்றாரு. எவ்வளவு ஸ்பீஷீஸ்க்கு 2 டோஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன லிஸ்ட் பண்றாரு. 3 டோ, 4 டோ, 5 டோ அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு டீட்டெயில்டா இருக்காரு. வாக்குனாலே ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றாரு அவர். அதனால மூர்த்திகளுக்கும் இணையானவர் இவர், ஈக்குவலண்ட் அப்படிங்கிறார். இப்ப நம்ம சனாதன தர்மத்துக்கு மதஸ்தாபகர் இவர் தான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். நிறைய பேர், நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கு, ஆப்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய இருந்தாலும், இஃப் யூ ஹேட் டு அப்சல்யூட்லி சூஸ் ஜஸ்ட் ஒன், அது கண்டிப்பா நம்ம வியாச பகவானா தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றார். ஒரு பகவான், இது வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி வியாசர் வந்து பகவானுடைய அவதாரம். பகவானுடைய ஒரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம பகவான் எதுவும் பண்ண மாட்டார். இப்போ ராமாவதாரம் பண்றாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பகவான் அது காரணம் என்னன்னா, பகவான் சொல்ற, நான் வந்து ஒரு மனுஷனா அவதாரம் பண்ணி, மனுஷனா பிறந்து, மனுஷனா வாழ்க்கையை வாழ்ந்து, மனுஷன் எந்தெந்த கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில படுவானோ அது அத்தனை கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சு, I will go through all the hardships, but no matter what hardships I go through, நான் தர்மத்திலேயே தான் நிற்பேன். அந்த தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ராமாவதார காரணம் இல்லையா. அதே மாதிரி வியாசருடைய அவதார காரணம் என்ன, கிருஷ்ணரோட அவதாரம் பூபாரத்தை நீக்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதார காரணம். ரைட்? அதே மாதிரி இப்ப வியாச பகவானுடைய அவதார காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல என்ன இருந்ததுன்னா, வேதம்ங்கிறது it was not organized, it was not categorized. அப்படியே ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருந்தது வேதம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடி இருந்த மக்களுக்கெல்லாம் வந்து they had the capability to அந்த வேதத்தையும் கத்துக்கிறதுக்கான அபிலிட்டிஸ் இருந்தது அவளுக்கு. பட் காலம் ஆக நமக்கு வந்து we lost our focus, we lost our attention span, we lost our ability to learn. அதனால வேதத்தை கத்துக்க முடியாம போற ஒரு நிலையா இருந்ததுனால பகவான் வியாசரா அவதாரம் பண்ணி வேதத்தை கேட்டகரைஸ் பண்ணி வேதத்தை பிரிச்சு கொடுத்து
வேதத்தை பிரிச்சு கொடுத்து நமக்கு ஈஸியா ஆக்கணும் அப்படிங்கிறது தான். தட் இஸ் தி அவதார காரணம் ஆஃப் வியாச பகவான் இல்லையா? சோ அதனால பகவானுடைய ஆக்ஞையை ஏத்துண்டு வியாசர் வேதத்தை பிரிச்சு கொடுக்கிறார். எவ்வளவு வேதாந்தங்களை உண்டு பண்றார். வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் சகல சாஸ்திரங்கள் அத்தனையும் கொண்டு கொற்றார், நமக்காக அனுகிரகம் பண்றார். ஆனா இது எல்லாம் பண்ணியும் அவர் மனசுல ஒரு சாந்தி இல்லாம இருக்கு. he is not satisfied. மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரல. ஏன் அப்படின்னு யோசிக்கும் போதே அங்கேருந்து நாரதர் அவரை தேடி வரார். ஒரு நாரதர்ங்கிறவர் இந்த இடத்துல ஒரு உத்தம குருவா இருக்கார். ஏன் அப்படின்னா நம்ம வியாசர் அவருக்கு ஒரு கவலையா இருக்கு, நான் யாருக்கிட்ட பதில் கேட்கறது, நாரதர்கிட்ட குருவான நாரதர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் இல்ல. மனசுல ஒரு சாந்தி இல்லையே அப்படிங்கும் போது நாரதர் அங்கேருந்து வரார், வியாசரை தேடி வராது இல்லையா? அதனால நாரதர் இங்க ஒரு உத்தம குரு அப்படிங்கிறார். வியாச பகவான் கிட்ட சொல்ற, அவருக்கு ஏன் உங்க மனசு சாந்தியா இல்ல அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லி, அந்த சாந்தியை திரும்ப வரணும் மனசுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த சொல்யூஷனும் கொடுக்குறார். ஏன் அப்படின்னா அவர் சொல்ற, ஏன் சாந்தி இல்லை அப்படின்னா நாரதர் சொல்ற, நீங்க எவ்வளவு சாஸ்திரங்கள் இதிகாசம் புராணங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன், எல்லாம் கொடுத்திருக்கேன், ஆனா கலியுக மக்களுக்கு இதனால பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நீங்க எழுதியிருக்கிறது ஸ்டடி பண்ணிருக்கிறதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு, அவளால அதை புரிஞ்சுக்க முடியாது. சோ கலியுக மக்களுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி பகவானுடைய லீலைகளை நீங்க சொல்லணும். பகவான் நாமமே போதும் கலியுகத்துல அப்படிங்கிற அந்த மெசேஜை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். அது சொன்னேன்னா உங்களுக்கு மனசுல அந்த சாந்தி மறுபடியும் வந்துடும். அப்படிங்கிறதுனாலதான் வியாச பகவான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற மகா புராணத்தை எழுதுற 18வது புராணத்தை நமக்காக அருளி செய்யறாருன்னு பாக்குறோம் இல்லையா? அதனால நாரதர் இந்த இடத்துல ஒரு உத்தம குருவா இருக்கார். இது நாரதர் பகவானுக்கே குருவா இருக்கார். நாரதர் வியாச பகவானுக்கு மட்டும் இல்ல, we can throughout our சாஸ்திரம் புராணம் இதிகாசம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். நாரதர் யார் யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு. பிரகலாதன் கர்ப்பத்துல இருக்கும் போதே, பிறக்கவே இல்லை, கர்ப்பத்துல இருக்கும் போதே அனுகிரகம் பண்றாரு நாரதர். அதே மாதிரி துருவன் 5 வயசு குழந்தையா இருக்கும் போது ஒரு ரோஷத்துல கிளம்பிட்டான், நான் தபசு பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ரோஷத்துல கிளம்பிட்டான். அவனுக்கு தபஸ்னா என்னன்னே தெரியுமான்னு தெரியாது, தபஸ் இப்படி பண்ணணும்னு தெரியாது. he didn't think this through. ரோஷத்துல ஒரு ஸ்னாப் டிசிஷன் மாதிரி பண்ணி கிளம்பிட்டான். அப்போ அந்த குழந்தைக்கு நாரதரா அவனை தேடி நான் தபஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த காட்டுல இந்த இடத்துல போய் தபஸ் பண்ணு, it will be conducive to that, it will help you on that அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல தபஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, தபஸ்னா எப்படி, பிராணாயாமம் எப்படி பண்ணணும், எந்த ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கணும், எந்த மந்திரத்தை திரும்பவும் சாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அத்தனையும் சொல்லி கிருப பண்றாரு இல்லையா? நாரதர் இந்த இடத்துல ஒரு உத்தம குருவா காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த நாரதரையும் நம்ம ஸ்மரிச்சுட்டு ஆரம்பிக்க பார்க்கலாம். நாரதரை பணிந்திடுவோ வாடி, நாரதரை பணிந்திடுவோ வாடியின் புதல்வரா, வீணையை தரித்தவரா, வாடியின் புதல்வரா, வீணையை தரித்தவரா, கண்ணிலே வரவணை பாழும் வந்த, பண்ணிலே வரவணை பாழும் வந்த நாரதரை பணிந்திடுவோ ஆரி, நாரதரை பணிந்திடுவோ. பக்தரில் முதல்வரா, பக்தி அளிப்பவரா, பக்தரில் முதல்வரா, பக்தி அளிப்பவரா, நாதமூர்த்தியின் பதமலர் போற்றி, நாதமூர்த்தியின் பதமலர் போற்றி, நாரதரை பணிந்திடுவோ ஆரி, நாரதரை பணிந்திடுவோ. தரணி தன்னில் பக்தி தழைக்க வேண்டி, தரணி தன்னில் பக்தி தழைக்க வேண்டி, முரளிதரனுடன் நாமும் சேர்ந்து, முரளிதரனுடன்
நாரதர் எப்பேற்பட்ட உத்தம குரு அப்படின்னு பார்த்தோம். எப்படி பிரகலாதனுக்கு கிருபை பண்றாரோ, எப்படி துருவனுக்கு கிருபை பண்றாரோ, எப்படி வியாச பகவானுக்கு கிருபை பண்ணாரோ, அதே மாதிரிதான் வால்மீகி பகவானுக்கும் கிருபை பண்றார். வால்மீகி பகவானுக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி வருது. எப்படி வியாசருக்கு ஒரு விதமா கேள்வி வந்ததோ, ஒரு டவுட் வந்ததோ, ஒரு அசாந்தி ஏற்பட்டதோ, அதே மாதிரி வால்மீகி பகவானுக்கும் இந்த ஒரு சமயம் அந்த மாதிரி ஏற்படுறது. என்னதுன்னா, மனசுல ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வருது அப்படிங்கும் போதே நாரதர் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்தை தேடி வந்து அவர் சொல்ற, உன் கேள்விக்கான பதில் ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராமாயணம் எழுதணும் அப்படின்னு சொன்னதுனாலதான், நாரதருடைய கிருபையினாலதான், வால்மீகி பகவானுடைய கிருபையினாலதான் நமக்கு இன்னைக்கு ராமாயணம் கிடைச்சிருக்கு. ராமர்னா யாருன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கான காரணம், ஒரே காரணம் வால்மீகி பகவானுடைய கிருபை தான், நாரதருடைய கிருபை தான் இல்லையா? I would say நம்ம வந்து we are very lucky in the sense that நமக்கு வந்து வால்மீகி பகவானுடைய ராமாயணம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது இல்லாம, வால்மீகி பகவான் முதல்ல ஆதி காவியம், அதுக்கு முன்னாடி காவியமே இது மாதிரி எதுவுமே இல்ல, ஆதி காவியமா வால்மீகி பகவான் ராமாயணத்தை நமக்காக அருளி செய்யறார். அருளி செய்ததுக்கு அப்புறமா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம, கம்பர் தமிழ்ல ராமாயணம்னு நமக்கு கொடுக்கிறார், துளசிதாசர் ஹிந்தியில ராமாயணம் கொடுக்கிறார், போஜர் அவர் ராமாயணம் கொடுக்கிறார், தியாகராஜர், பத்ராஜர், ராமதாசர் போன்ற மகான்கள்லாம் ராமரை கீர்த்தன ரூபமா அவாவா ராமரை எப்படி அனுபவிக்கிறா, கீர்த்தன ரூபமா அனுபவிக்கிறா. இது அத்தனையும் நம்மளால அனுபவிக்க முடியறது இல்லையா? So we are truly blessed. இது வந்து truly our பாக்கியம். அதே மாதிரி so just like that, ஒரு மகானும் வந்து இது வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் அவாவா பாவத்துல அவாவா ராமரை எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு கிரந்தம் மூலியமாவோ, கீர்த்தனைகள் மூலியமாவோ, நாடகங்கள் மூலியமாவோ அவாவா ராமர் அனுபவிக்கிறா. அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வாட்டி இப்போ நம்ம வந்து ஸ்ரீ அண்ணா ராமர் எப்படி அனுபவிக்கிறார், ராமர் through the perspective of through the eyes of ஸ்ரீ அண்ணா எப்படி ராமர் அனுபவிக்கிறார், எப்படி ராமாயணத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனாலதான் இப்போ that is the reason for all this, right? So அதனால எந்த ஒரு கிரந்தத்தை நம்ம பாராயணம் பண்றோம்னாலும் ஸ்மரிக்கிறோம்னாலுமே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரந்த கர்த்தாவை நம்ம ஸ்மரிச்சுட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, இட் இஸ் அவர் வே ஆஃப் ஷோயிங் கிராட்டிடியூட், ரைட்? ஏன் அப்படின்னா, இப்போ வால்மீகி பகவான் இல்லைன்னா ராமாயணமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து வால்மீகி பகவானை ஸ்மரிச்சுட்டு, ஸ்ரீ அண்ணாவை ஸ்மரிச்சுட்டு, நம்மளோட குருநாதரையும் ஸ்மரிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். प्राचेतसमहं प्रणमामि, प्राचेतसमहं प्रणमामि, प्राचेतसमहं प्रणमामि, प्राचेतसमहं प्रणमामि, राम नाम संकीर्तन लोलुपं, राम नाम संकीर्तन लोलुपं, राम भक्तं विरहित पापं, राम भक्तं विरहित पापं, प्राचेतसमहं प्रणमामि, रामचरित्र प्रवचन धीरं, रामचरित्र प्रवचन धीरं, रामगुणार्णव चिन्तन परं, रामगुणार्णव चिन्तन परं, प्राचेतसमहं प्रणमामि, रामध्यानानन्दनिमग्नं, रामध्यानानन्दनिमग्नं, रामध्यान आनन्दनिमग्नं, रामध्यान आनन्दनिमग्नं, रामचरण प्रेम सुलग्नं, रामचरण प्रेम सुलग्नं, प्राचेतसमहं प्रणमामि,
பிரணமாமி. எந்த ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கணும்னாலும் கிரந்த கர்த்தாவை ஸ்மரிக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஸ்ரீ அண்ணாவும் இங்க வால்மீகி பகவானை ஸ்மரிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறார். பிராச்சேதஸ்னா பிரச்சேதஸ் அப்படிங்கிறது வருணன். பிரச்சேதஸ்னா வருணனோட இன்னொரு பேரு. அந்த வருணனுடைய புத்திரன் பிராச்சேதஸ். வால்மீகி பகவான் வருணனுடைய புத்திரன். அப்பேற்பட்ட அந்த பிராச்சேதசன் வால்மீகி பகவானை ஸ்மரிச்சுட்டு வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வால்மீகி பகவானுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு திருடனா ஒரு வழிப்பறிக்கிறவரா இருக்க. சோ அதனால அவர் அந்த மாதிரிதான் இருந்துட்டு வர. அப்போ நாரதர் அங்கேருந்து பாக்குறார். நாரதருக்கு தெரியும் இவரோட சொரூப லட்சணம் என்னன்னு தெரியும். இவர் தான் வால்மீகி பகவானா நமக்கெல்லாம் ராமாயணம் கொடுக்கக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு நாரதருக்கு தெரியும். நாரதர் இந்த வேடுவனை இந்த திருடனை பார்த்து யோசிக்க ஒரு ஃபீல் பண்றார். என்ன அப்படின்னா சொரூப லட்சணம் தெரியாம எப்பேற்பட்ட வால்மீகி பகவானா எப்பேற்பட்ட மகரிஷியா முனியா இருக்கணும் இவர். ஆனா அவரோட சொரூப லட்சணம் தெரியாம ஒரு வேடுவனா ஒரு தீஃபா இருக்காரு அப்படின்னு அவர் மேல ஒரு அபரிமிதமான ஒரு கிருப்பை ஒரு கருணை உண்டாருது. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை தடுத்தாட்கொள்ளணும் இப்போ அப்படிங்கிற ஒரு பிளானோட அவர் வர. என்ன பிளான் அப்படின்னா அவர் குபேரனுடைய நாகரத்ன மாலையை போட்டுண்டு வர. இவர் இருக்கிற டைரக்ஷனா பார்த்து வர்றாரு. ஏன்னா வந்தா இவர் கண்டிப்பா வழி நிறுத்தி அவர் திருட ட்ரை பண்ணுவார் அப்படின்னு தெரியும். அதனால அப்போ இவரை தடுத்தாட்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பிளானோட நாரதர் வர. வரும்போதே இப்போ நம்ம நாரதர் அப்படின்னா what is the first thing that comes to mind? அவர் எப்போதுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார். ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? அதே மாதிரி இவர் அங்கேருந்து குபேரனோட நாகரத்ன மாலையை போட்டுட்டு நாமம் சொல்லிண்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வர. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. கோவிந்த ஹரே 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 ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. மாதிரி நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே அங்கேருந்து வர. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த வேடுவன் இந்த தீஃப் இவரை ஸ்டாப் பண்ணி அந்த நாகரத்ன மாலையை பறிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு ட்ரை பண்ற. அப்ப அந்த சமயம் நாரதர் கேட்கிறார், இப்ப இந்த மாதிரி திருடுற இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னா எவ்வளவு பாவம் வரும் தெரியுமா உனக்கு? எப்பேற்பட்ட பாவம் தெரியுமா நீ பண்றது அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, இல்ல நான் என் குடும்பத்துக்காக பண்றேன். குடும்பத்துக்காக பண்ணாலும் யாருக்காக பண்ணாலும் பாவம் தான் அப்படிங்கும்போது இது உன் ஃபேமிலிக்கு தெரியுமா அப்படிங்கும்போது கண்டிப்பா தெரியும். இது இந்த பாவத்துல அவளும் பங்கு ஏத்துப்பா அப்படிங்கும்போது எனக்கு வேணா ஒரே ஒரு தடவை எனக்காக ஒரே ஒரு தடவை நீ போய் கேட்டுட்டு வாயேன் அப்படிங்கும்போது அவர் சொல்ற நாரதர் சொல்ற, நீ கேட்டுட்டு வரும்போது அந்த சைக்கிள் கேப்ல நான் எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினைக்காத. இந்த பெரிய மரம் இருக்கு பத்தி இந்த மரத்தை எனக்கு கட்டி போட்டுட்டு வேணா நீ போய் கேட்டுப்பாரு, நான் இங்கேதான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு நாரதரை கட்டி போட்டுட்டு இவர் ஆத்தி ஃபேமிலிக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்தது, என் பாவத்தில் நீங்களும் பங்கெடுத்து போயிடலாம் அப்படிங்கும்போது யுனானிமஸா நோ டுடே அப்படிங்கிற நோ தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தூக்கி வாரி போடுறது என்ன இப்படி சொல்றேன் அப்படிங்கும்போது சொல்றா, it is your job, it is your duty to provide for us, right? நீ கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறது அதை அனுபவிக்கிறதுங்கிறது எங்களோட உரிமை. It is your duty to provide for us. அதனால how you provide for us, that is on you.
and all the consequences you face for taking the actions to provide for us, that is on you. அனுபவிக்கிறது மட்டும் நாங்க அப்படிங்கும்போது இவனுக்கு ரொம்ப ஒரு பல்பாய் நம்பரி போச்சு. என்னடா அது ஒரு கிராட்டிடியூட் காமிக்கிறதுக்காகவாது சரி ஓகே நானும் கொஞ்சம் லேட்டா பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு கூட சொல்லலையே, டைரக்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டா, ஒரு ரொம்ப ஃபீலிங்ஸா போயிடுது அவருக்கு. அப்படி நேரம் திரும்ப நாரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கும்போது நாரதர் சொல்ற நான் பேசுறேன் அப்படிங்கிற சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் ஒரு மந்திரம் உனக்கு சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டே இருந்தேன்னா இந்த பாவங்கள்லாம் நீ பண்ண பாவங்கள்லாம் உனக்கு போகும், மேலும் மேலும் க்ஷேமங்களை கொடுக்கும் உனக்கு அப்படிங்கும்போது சரி மந்திரம் சொல்லி தங்கோ அப்படிங்கும்போது ராமநாமத்தை சொல்லி கொடுக்குறார். பட் அவர் வந்து ராமநாமத்தை கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுனால மரா 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 மரான்னு சொல்லு அப்படிங்கிறார். அவரும் மரா 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 மரான்னு சொல்லிட்டே இருக்கார். அவர் வந்து தன்னோட குடும்பத்தை மறக்கிறார், தன்னை மறக்கிறார், உலகத்தை மறக்கிறார், அத்தனையும் மறக்கிறார். ராமர் அவருடைய ஹிருதயத்துல வந்து குடி புகுந்து வர்றார், ஹிருதயத்துல வந்து உட்கார்றார். அப்படிங்கிறதுதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி விஜய் விட்டலதாசர் கதையிலையும் நம்ம இதே தான் பார்த்தோம். குருநாதருடைய கிருபை மாத்திரத்துல ஒரு மனுஷனை எப்படி மாத்துறது அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. ஒரு திருடனா, ஒரு வேடுவனா, ஒரு கொள்ளை அடிக்கிறவரா, கொலை பண்றவரா இருக்கிற ஒரு மனுஷனை ஒருத்தரை நான் வால்மீகி மகரிஷியும் கூட நம்ம நிறைய பேர் சொல்றது வால்மீகி பகவான் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச க்ஷண மாத்திரத்துல கொடுத்துட்டாரு இல்லையா குருநாதர், நாரதருங்கிற குரு. சோ அதே மாதிரி சிஷ்யன்னா வந்து அடுத்தடுத்து பாடினே போறார். வால்மீகி மகரிஷி எப்படி இருப்பார் அப்படின்னா, ராமச்சரித்ர பிரவச்சன தீரம் ராம குணார்ணவ சிந்தன பரம் பிரஜேத சமகம் பிரணாமி. நாரதருடைய கிருபையினாலையும் பிரம்மதேவருடைய கிருபையினாலையும் ராமாயணம் எழுதுனது மட்டும் இல்லாம ராமச்சரித்திர பிரவச்சன தீரம், பிரவச்சனம் பண்றது தீரனாவர். அதே மாதிரி ராம குணார்ணவ சிந்தன பரம், ராமருடைய குணங்களையே சதா சர்வகாலம் சிந்தனை பண்ணிட்டே இருப்பார். ராம குண ஆர்ணவம்னா ஓஷன் அப்படின்னு அர்த்தம், சமுத்திரம்னு அர்த்தம். ராம குணங்கள் வந்து இட் இஸ் an ocean in its own. அது வந்து ஆழம் காண முடியாத ஓஷன். நம்ம ரொம்ப சம்சார சாகரத்தை ஆழம் காண முடியாதுங்கிறோம். ராம குணார்ணவம் தான் உண்மையான எண்ட்லெஸ் பிட், பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சோ ராம குணார்ணவ சிந்தன பரம், அப்படியே அந்த ராமரோட குணங்களையே சதா சர்வகாலம் சிந்தனை பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, வால்மீகி மகரிஷிக்கு மராமரான்னு நாரதர் சொல்லணும் அப்படிங்கிறார். அவரு ராமநாமத்தை சொல்லிட்டே தான் இருக்கார். ஆனா இது வரைக்கும் ராமர்னா யாருன்னு அவருக்கு தெரியாது, ராமர்னு ஒரு பரிசு இருக்கா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. குரு நாரதர் சொல்லிட்டார், இந்த நாமத்தை நான் சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கார். ஆனா என்ன இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, ராமர் யாருன்னு தெரியாது, ஆனா ராமரோட குணங்கள் ஃபுல்லா அவர் ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துருக்கு இல்லையா. தட் இஸ் த பியூட்டி. எந்த ஒரு கிரந்தமா இருந்தாலும் வால்மீகி மகரிஷி ராமாயணம்ங்கிற ஒரு இதிகாசம் ஆதி காவியத்தை எழுதுறார், சிருஷ்டி பண்றார். அது வந்து பார்க்கும்போது எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்திருந்தாலுமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் மங்கள ஸ்லோகம், ரைட்? இப்போ ராமாயணத்தோட உண்மையான மங்கள ஸ்லோகம் எது அப்படின்னா, மாநிஷாத பிரதிஷ்டாத்வம் மகவஹா சாஸ்வதி சமஹா அப்படின்னு அந்த வேடுவன வால்மீகி பகவான் கரெக்ட் பண்றாரு இல்லையா. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் மங்கள ஸ்லோகம். பிரம்மதேவர் அந்த கதையை நமக்கு தெரியும். பிரம்மதேவர் வந்து அந்த கர்சியை, அந்த ஒரு சாபத்தையே மங்கள ஸ்லோகமா மாத்திட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். பட் இது என்ன அப்படின்னா, this is not the first ஸ்லோகம் of ராமாயணம். இது வந்து செகண்ட் சாப்டர்ல எங்கயோ வருது, செகண்ட் சாப்டர் பாதியில எங்கயோ வரும், ரைட்? ஆனா ஏன் இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, வால்மீகி பகவான் இந்த காவியம் எழுத ஆரம்பிக்கும் போது he chose to explain how he came to that, right? Rather than starting with Manishada, he chose to explain how he came to Manishada. அதனாலதான் ராமாயணத்தோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னது அப்படின்னா, தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபக்ரஸ்ச வால்மீகி முனி புங்கவம். இதுவும் ஓரளவுக்கு நம்ம வந்து மங்கள ஸ்லோகமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். சொல்ல எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிச்சா அதுவே ஒரு மங்களம் தான் இல்லையா. அதே மாதிரி தபஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ரீ, ரைட்? தபஸ்ங்கிறதே ஒரு ஸ்ரீ. அது வந்து வால்மீகி, எஸ்பெஷலி ஃபார் வால்மீகி பகவான். ஏன் அப்படின்னா, வால்மீகி பகவான் தப்போதனர் இல்லையா. அவருடைய தனம் எது அப்படின்னா இந்த பொருளோ அந்த பொருளோ கிடையாது. அவரோட தனம் அவருடைய தபஸ்.
சோ அதனால வால்மீகி பகவான் தப்போதனதா இருக்கிறதுனால தபஸ் அப்படின்னு ஆரம்பிச்சா, தபஸே ஒரு ஸ்ரீ. நம்ம வந்து ஸ்ரீபதியான பகவான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலா அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிச்சா அதுவே ஒரு மங்கள ஸ்லோகமா இருக்கு அப்படிங்கிற. சோ தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படிங்கிற. தபஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஞானம் அப்படிங்கிறது தபஸோட இன்னொரு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்னன்னா அனுஷ்டானம் அப்படிங்கிறது தபஸோட ஒரு அர்த்தம். ஸ்வாத்தியாயனா சாஸ்திரம், நிரதம் அப்படின்னா one who has mastery over this. வாக்விதாம்பரம், வாக் பேசக்கூடியவாழ்யே சிரேஷ்டமானவர் வாக்விதாம்பரம். நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி நிபுணம். இதெல்லாம் நாரதரை பத்தி சொல்றேன். சோ தன்னுடைய குருவை பத்தி ராமாயணம் ஆரம்பிக்கும் போதே முதல் ஸ்லோகம் வால்மீகி பகவான் எழுதுறது தன்னுடைய குருவை பத்தி எழுதுறார். அதனால இதுவே ஒரு மங்கள ஸ்லோகம் தான் அப்படின்னு குருநாதரை ஸ்மரிச்சுட்டு அவரும் ஆரம்பிக்கிறார். முனிபுங்கவம், முனிவர்களே சிரேஷ்டமானவர் நாரதம், நாரதரை பத்தி சொல்றார். பரிபப்ரச் வால்மீகி, பரிபப்ரச்ச வால்மீகி அப்படிங்கிற வால்மீகி பகவான் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிற. சோ திஸ் இஸ் தி ஸ்லோகம் அர்த்தம். இது கொஞ்சம் டீப்பா இது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணினோம் அப்படின்னா தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு சொல்ற. தபஸ்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞானம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்வாத்தியாயம்னா சாஸ்திரம். சோ சாஸ்திர ஞானம் இருக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி தபஸ் அப்படிங்கிறது அனுஷ்டானம் அப்படின்னு பார்த்தோம். சோ அனுஷ்டானம் சாஸ்திரம், சாஸ்திர அனுஷ்டானம் இருக்கிறவர், சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறவர். சாஸ்திரத்தை என்னதான் சாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சுட்டாலும் அது அனுஷ்டானம் பண்ணா அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? சோ சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறவர். இதெல்லாம் வந்து நாரதரை பத்தி புகழறார். நாரதர் வந்து சும்மா சாதாரணமா அனுஷ்டிக்கிறவர் இல்லை, நிரந்தரா இருக்கார். he has a mastery over சாஸ்திர ஞானம், over சாஸ்திர அனுஷ்டானம். ஞானமும் இருக்கு, அனுஷ்டானமும் பண்றார். அடுத்த வரியில சொல்றார் வாக்விதாம்பரம், அனுஷ்டானம் பண்றத போதிக்கிறார் அப்படிங்கிறது. அதுதான் உத்தம குருவோட லட்சணம் இல்லையா? ஏன்னா சொல்ற குருவோட குவாலிட்டிஸ் ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், இது வந்து வேத வாக்கியம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் அப்படின்னா சாஸ்திர ஞானம், ரைட்? சாஸ்திர ஞானம், சாஸ்திரஜன் பரம வித்வானா இருக்கிறது ஸ்ரோத்ரஜன், ஸ்ரோத்ரியம் அப்படின்னு பேரு. பிரம்மனிஷ்டை, ரைட்? அந்த பரம வைதிகனா இருக்கிறவர் பிரம்மத்துல பகவான் இடத்துல நிஷ்டையும் இருக்கணும். சோ இது ரெண்டும் இருக்கிறவர் தான் ஒரு உத்தம குரு. இந்த ரெண்டு குவாலிட்டிஸுமே நாரதருக்கு இருக்கு. மோர் ஓவர் அவர் இந்த ஞானம், இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம வாக்விதாம்பரம், அந்த வந்து எல்லாருக்கும் போதிக்கவும் போதிக்கிறார். அது வந்து எல்லாருக்கும் கத்து கொடுக்கிறார். அப்படிங்கிறதுனால நாரதர் இங்க ஒரு உத்தம குரு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இது வாக்விதாம்பரத்துக்கு இன்னொரு இதுவும் சொல்வார். அந்த வாக்கு இருக்கு இல்லையா, குருவோட வாக்கு, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு குருநாதர் சிஷ்யெல்லாம் தன்னிடத்துல அட்ராக்ட் பண்றதுக்கு அவருடைய வாக்கு தான் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டூல் ஹி யூசஸ். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் குருநாதர்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எப்படி வந்தோம், குருநாதர் இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சோம் அப்படின்னா குருநாதருடைய பிரவச்சனம் எங்கேயாவது கேட்டிருக்கோம், அவர் பேசுறது எங்கேயாவது கேட்டிருக்கோம். இவ்வளவு சூப்பரா சொல்றாருல அப்படின்னு ஆரம்பிச்சு நம்மளே அறியாம நம்ம அவர்கிட்ட சரணடைகிறோம் இல்லையா? அதனாலதான் ஒரு குருவோட அந்த வாக்குக்கு அப்பேற்பட்ட ஒரு பலன் இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு. நாரதர் வாக்விதாம்பரம் அப்படிங்கிற பேசக்கூடியவாழ்லயே சிரேஷ்டமானவர் நாரதர். சோ இப்பேற்பட்ட நாரதர் கிட்ட வால்மீகி பகவான் கேள்வி கேட்கிறார். வால்மீகி பரிபப்ரச்ச கேள்வி கேட்கிறார். பரிபப்ரச்சனை கேள்வி கேட்கிறாருன்னா எப்படி இருக்கே, சௌக்கியமா, ஆத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி கிடையாது. பகவத் விஷயமான கேள்வி இல்லையா? பகவானுடைய லீலைகளை ஸ்மரிக்கக்கூடியதான கேள்வி, பகவானுடைய குணங்களை ஸ்மரிக்கக்கூடியதான கேள்வி பரிபப்ரச்ச அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல நாரதருடைய குருநாதருடைய சௌலபியத்தையும் காண்பிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இது. ஏன் அப்படின்னா வால்மீகி பகவான் நாரதரை போய் தேடிட்டு போய் இந்த கேள்வி இருக்குன்னு கேட்கல. நாரதரே வால்மீகியோட ஆசிரமத்துக்கு வந்து உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கிற, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன கேளு அப்படின்னு நாரதரே வந்து கேட்கிறாரு இல்லையா? அவரோட சௌலபியத்தை காண்பிக்கிறது இங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்மீகி பகவானுக்கு ராமர் யாருன்னு தெரியாது. ஆனா ராம 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 ராமன் அந்த ராம நாமத்திலேயே அந்த தபஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ராமர் ஹிருதயத்துல இருந்து உட்கார்ந்துட்ட, அதுக்கு முன்னாடி ராமருடைய குணங்கள் ஹிருதயத்துல இருந்து உட்காருது. ஏன்னா அவர் கேட்கறதே என்ன, ராமருடைய குணத்தை லிஸ்ட் பண்ற, அது ராமரோட குணம் தானே தெரியாது, இந்த குணங்கள்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னு தான் நாரதர்கிட்ட கேட்கிறாரு இல்லையா?
कौन वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो दितिमान् को अनसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस संयुगे 16 குணங்கள். இந்த 16 குணங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு நாரதர் கேட்கிறார். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கேட்கிறார். நீங்க பாட்டுக்கு ஒரு தேவர் பகவானுக்கு இருக்கு. பகவான் நல்ல மனுஷனா இருக்கணும். அவர் மனுஷன்னா அந்த காலத்துல பர்ஸ்ட்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்துல இருக்கணும், எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னா போய் பார்க்க முடியணும். இந்த சமகாலத்துல இருக்கணும், மனுஷனா இருக்கணும். ஏதோ தேவனா இருக்கக்கூடாது, மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த 16 குணங்கள் என்ன குணங்கள்னு பார்க்கலாம். சர்வபூதேஷு கோஹிதா, இந்த குணங்களும் பார்க்கலாம். அது ராமருக்கு எப்படி இருக்கணும் பார்க்கலாம். சர்வபூதேஷு கோஹிதா, சர்வபூதத்துக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் எப்பொழுதுமே சதா சர்வ காலமே ஹிதத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவர், ஹிதத்தை செய்யறவர் சர்வபூதேஷு கோஹிதா. எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த யுத்த கண்டத்துல அந்த அந்த இது லங்கைக்கு போகணும் அப்படிங்கும் போது பாலம் கட்டுறா இல்லையா, சமுத்திரத்தை பாலம் கட்டுறா இல்லையா, அது கட்டும் போது வானர்கள்னா ஆக்சுவல் மலையை பேத்து மலையா இருக்கிற கல்ல தூக்கின்னு வரல, மலையை பேத்து ஷோல்டர்ல தூக்கின்னு வந்து பாலம் கட்டுறா. அந்த சமயத்துல அந்த இடுக்குல அணில்லாம் வந்து நானும் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு ஆசையா வருது இல்லையா. அப்ப அந்த ஆசையா வரும்போது ராமர் வந்து அது உதாசீனப்படுத்தல, மலையா தூக்கின்னு வர இப்ப பக்தன் முக்கியமா இது சும்மா அணில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கல. அந்த அணிலுக்கும் அனுகிரகம் பண்ணணும், எனக்காக இவ்வளவு ஆசையா பண்றது அப்படின்னு he took time out of his busy schedule just to give anugraham to that anil, to that chipmunk இல்லையா, to that squirrel இல்லையா. அதனால சர்வபூதேஷு கோஹிதா. அதே மாதிரி ராமாவதாரம் முடிஞ்சிட்டு அவர் வைகுண்டம் போறார் அப்படிங்கும் போது அத்தனை பேரையும் கூட்டின்னு போனார். யார் யாருக்கெல்லாம் வைகுண்டம் வரணும்னு ஆசை இருக்கோ அத்தனை பேரையும் கூட்டின்னு போனார். மனுஷால கூட்டின்னு போனார், வானரால கூட்டின்னு போனார், ராட்சசால கூட்டின்னு போனார். ஒரு எறும்புல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரையும் யார் யாருக்கெல்லாம் ராமரோட வைகுண்டம் போகணும்னு ஆசை இருக்கோ அத்தனை பேரையும் கூட்டின்னு போறாரு இல்லையா. சர்வபூதேஷு ஹிதா பிரிய தரிசனஹா. ராமர் பிரிய தரிசனம், இது வந்து எக்ஸாம்பிளே தேவையில்லை. ராமர் அவ்வளோ சுந்தரமா இருப்பார், பிரிய தரிசனா இருக்கார். இது ரிஷிகள் ராமரை பார்த்து மோகிச்சு போறார், ஜனகர் மோகிச்சு போறார். கணவனை கொன்னுட்டார், யார் அந்த நரன்னு தேடின்னு வந்த தாரை மண்டோதரி ராமரை பார்த்து மோகிச்சு போறாங்கும் போது பிரிய தர்ஷனஹா. தர்மஜ்ஞா, தர்மத்தை கடைபிடிக்கணும். ராமருடைய அவதார காரணமே தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்கு தான் இல்லையா. அதனால தர்மஜ்ஞா பிதிர்பாக்கிய பரிபாலனத்துக்காக எவ்வளவு ஹார்ட்ஷிப்ஸ் he goes through all those hardships just so he can stay in the path of dharma, just so he can teach us how to stay in the path of dharma. தர்மஜ்ஞா. அதே மாதிரி ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா பரதன் சித்திரகூடத்துல ராமர் சித்திரகூடத்துல இருக்கார். பரதன் ராமரை தேடி வர. இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ராமரும் பரதனும் பார்த்துக்கவே இல்லை. ஏன்னா கல்யாணமாயி முடிஞ்ச உடனே பரதன் தாத்தாத்துக்கு போறேன்னு போயிட்ட, பரதன் சத்ருகனும் தாத்தாத்துக்கு போயிட்டா. ராமரும் லக்ஷ்மணரும் அப்பாவோட அயோத்தியிலே இருக்கா. 12 வருஷ காலம் இவங்க 2 பேரும் பார்த்துட்டதே இல்லை. சித்திரகூடத்தை தான் முதல்ல வந்து பாக்குறார். பார்த்தோன்னே பரதன் பார்த்து கேட்கிறார், தர்மத்துல இருக்கியா அப்படின்னு. ஒரு சாப்டர் ஃபுல்லா இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறியா, இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறியான்னு கிட்டத்தட்ட ஒரு 70 கிட்ட தர்மத்தை சொல்றாரு அவர். சோ அதனால தர்மஜ்ஞா. அடுத்தது அந்த சமயத்துல ராமர் வந்து காட்டுக்கு போனோம் அப்படிங்கும் போது எல்லாரும் எழுந்து குதிக்கிறார். தசரதர் சொல்ற, நீ என்ன ஜெயில போடு, என்னையும் கைகையும் ஜெயில போட்டு நீ வந்து ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படிங்கும் போது நார்மல் மனுஷனா இருந்தா நல்ல ஐடியா இருக்கு. should I follow the idea of going to exile or should I follow the idea of putting them in jail and taking ராஜ்யம் அப்படின்னா நார்மல் மனுஷன், சராசரி மனுஷன் will pick option 2. ஆனா ராமர் அது இல்ல. அவர் சொல்ற தர்மம், இது தர்மம் இல்லை, இது அதர்மம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. தர்மஜ்ஞா. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எந்த ஒரு டெம்ப்டேஷன்லயும் எதுலயுமே டெம்ப்ட் ஆகாம he stays தர்ம பாத்துல இருக்க, தர்மாவோட அந்த திடமா இருக்கா இல்லையா. அடுத்த குணம் திடவ்ரதா. அந்த தர்மத்துல அப்பேற்பட்ட ஒரு திடமா இருக்கார் அவர். திடவ்ரதா. குணவான், ஆத்மவான். இதே எக்ஸாம்பிளே பார்க்கும்போது எல்லாரும் குதிக்கிறாங்க. எல்லாரும் கைகையை திட்டுறா, தசரதரை சில பேர் திட்டுறா, கைகையை சில பேர் திட்டுறா, சில பேர் 2 பேரும் சேர்த்து திட்டுறா. எல்லாரும் திட்டின்னு இருக்கும் போது ராமர்ட்ட எல்லாரும் அவ்வளவு ஐடியாஸ் கொடுக்குறாரா. நம்ம இப்படி இது பண்ணலாம், இப்படி ராஜ்யத்தை பிடிக்கலாம். லக்ஷ்மணர் சொல்ற, அண்ணா நீ இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல, அப்பா அம்மாவை நான் ஜெயில போடுறேன், பரதன் அங்கே இருந்து பண்ணா அடிச்சு சின்ன பண்ணமாக்குறான், அவ்வளவு சொல்ற. அதெல்லாம் சொல்லும் போது காமா இருக்காரு. எல்லாம் பண்ணக்கூடாது, அது தர்மம் இல்ல, அது அதர்மம் அப்படின்னு எல்லாரும் he calms everyone down இல்லையா. அதனால குணவான், ஆத்மவான், அடுத்தடுத்த குவாலிட்டிஸ் அதெல்லாம்
he doesn't hold it against anybody. கைகேயி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கும்போது எல்லாரும் கைகேயி திட்டும் போது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அம்மா அது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. he doesn't hold anything against anybody. அகுணவான், ஆத்மவான், தர்மஜ்ஞா, திருடபிரதா, வீரியவான். ராமருடைய வீரியத்துக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் சொன்னாலும் தகாது. ஜனஸ்தானத்துல பாக்கணும் அப்படின்னா தனி ஒருத்தரா நின்னுண்டு 14,000 ராட்சசர்களை தனி ஒருத்தரா நின்னு அடிக்கிற, ஒரு நாள் கூட எடுத்துக்கல, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் அடிச்சு முடிக்கிறார். 14,000 ராட்சசர்களை தனி ஒருத்தரா நின்னு அடிக்கிறார். அதே மாதிரி யுத்த காண்டத்துல பார்க்கும்போது ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். யுத்த காண்டத்துல அவ்வளோ நாள் பகல வானராலும் ராட்சசாலும் சண்டை போட்டு முடிக்கிறான். அடுத்தது ராவணன் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு நினைக்கும் போது ராவனுக்கு பேக்ரவுண்ட்ல லைட் பல்ப் எரியுது. அட நமக்கு ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் பாதாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மூலபல சைன்யம் இருக்கான். அந்த மூல சைன்யம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா இவ்வளவு நாள் ராப்பகல எவ்வளவு சண்டை போட்டாலோ எவ்வளவு ராட்சசர்களை அடிச்சாலோ அதே சைஸுக்கு திரும்ப இருக்கு. அண்ட் மோர் தென் பெட்டர் தென் தம். ஏன் அப்படின்னா தேர் ஃப்ரெஷ், சண்டை போடாம தேர் ஃப்ரெஷ், ரைட்? ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ். இவரெல்லாம் வானரால்னா சண்டை போட்டு கலைச்சு போயிருக்கா, இவர் வந்து ஃப்ரெஷ் ட்ரூப்ஸா இருக்கா. அந்த சமயம் தானே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ், ஒரு ஃபுல் அசால்ட் பண்ணணும். ராமர் சொல்றாரு வானரெல்லாம் பார்த்து, இன்னைக்கு நீங்களாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க ரொம்ப நாள் சண்டை போட்டு இன்னைக்கு நான் போறேன் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, ராமர் பார்த்து என்னன்னு சொல்றா, நீ வந்து மத்த நாள்லாம் பாதி ஃபோர்ஸ் இல்ல கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் வரும்போது ஸ்குவாட் ஏ மட்டும் போங்க, ஸ்குவாட் பி மட்டும் போங்க, பெட்டாலியன் பி மட்டும் போங்க அப்படின்னு சொல்லனா, இப்போ வந்து அத்தனை பேர் இவ்வளவு ஃபோர்ஸா வரும்போது நம்ம எல்லாரும் போய் சண்டை போடணுமே அப்படிங்கும்போது இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் அவர் ஒருத்தரே ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ்ல அந்த மூல சைன்யத்தை நிர்மூலமாக்குறாரு இல்லையா, வீரியவான். அதே மாதிரி ராமராவண யுத்தத்தை பத்தி வால்மீகி பகவான் வர்ணிக்கும் போது வால்மீகி பகவான் வந்து ஒரு சிமிலிக்கோ இல்ல ஒரு வேர்ட்ஸுக்கோ he was never at a loss of words. ராமாயணம் ஃபுல்லா பார்க்கும்போது he was never at a loss of words. ஆனா ராமராவண யுத்தத்தை பத்தி வர்ணிக்கும் போது அவ்வளோ வர்ணிச்சுட்டு சாப்டர் ஃபுல்லா வர்ணிச்சுட்டு கடைசியில சொல்ற ராமராவணையோர் யுத்தம் ராமயா ராவணையோர் இவ. இதுக்கு சிமிலியே கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு ஈடு இணை என்னால சொல்ல முடியாது, அதுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிறார். அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட வீரியம் ராமர், வீரியவான் இல்லையா. ஜிதக்ரோதஹா பிப்யதி தேவாஹ. ஜிதக்ரோதஹ அப்படின்னா அந்தந்த தகுந்த சமயத்துல மட்டும் கோபப்படணும். கோபப்படுறதுல 3 விஷயம் பார்க்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம், கோவவே பட மாட்டான், அதுவும் நல்லது இல்ல, வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த எக்ஸ்ட்ரீம், எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பேன், அதுவும் பிரயோஜனப்படாது, அவர் முஸ்லிம் எதை திட்டே இருப்பா போப்போம் அப்படின்னு விட்டுருவான். அதுவும் ஒண்ணு இருக்கு பத்தியா, அதுல ஜிதக்ரோதஹா. கோவப்படக்கூடாது, ஆனா அந்த சமயத்துல கோவப்படணும் அப்படின்னா தன்னோட கோபத்தை காண்பிக்கணும். ஜிதக்ரோதா, அந்த கோபத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ரைட்? அதே பாத்தீங்கன்னா பிப்யதி தேவஹா, தேவர்களும் பயப்படக்கூடியவா அப்படிங்கும்போது தேவர்களையும் பயப்பட வைக்கிறவர் அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னன்னா சமுத்திரராஜன். சோ இந்த இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும் அப்படிங்கும் போது விபீஷணர் வந்து சொல்ற, நீங்க சமுத்திரராஜர்கிட்ட சரணாகதி பண்ணுங்க அப்படிங்கும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்றாரு. 3 நாள் அவ்வளவு இன்டென்ஸா அவ்வளோ சின்சியரா சரணாகதி பண்றாரு ராமர். 3ஆவது நாள் சாயந்தரம் வந்து கண்ணை திறந்து பாக்குறாரு, இது சமுத்திரம் வரவே இல்லை. திடீர்னு கோவம் வந்துட்டு அவருக்கு, ஒரு கர்டசி கூட வரவே இல்லை. 3 நாள் சரணாகதி பண்ண ஒரு கர்டசி கூட வரவே இல்லை. லட்சுமணா இட அந்த வில்ல இட அந்த அம்பு அப்படிங்கும் போது ஜிதக்ரோதஹா, அந்த இடத்துல கோவப்படுற தேவர்களே சமுத்திரராஜனை பயந்து வந்து அவர் சரணாகதி பண்ண, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரணாகதி பண்றாரு இல்லையா. சோ ஜிதக்ரோதஹா பிப்யதி தேவாஹா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அடுத்தது அனசூயக்காக, அவருக்கு வந்து அசூயே கிடையாது, அவருக்கு வந்து ஜெலசியே கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, வாலிய வதம் பண்ணிட்டு சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யம் உனக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாரு. இது சொன்னோடனே சுக்ரீவன் சொல்ற, இப்பவே நான் வந்து சேனையை திரட்டுறேன், சீதாமா தேடிட்டு போலாம் அப்படிங்கும் போது சொல்ற, அவர் சொல்ற, நீ இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, குடும்பத்தை பிரிஞ்சு ராஜ்யத்தை பிரிஞ்சுட்டு ஒரு எக்ஸைல்ல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதனால நீ என்ன பண்ணு, மழை காலமா வேற இருக்கு, அதனால நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாள் ராஜ்யத்துல சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வா சீதையை தேடலாம் அப்படிங்கிறார். அதனால சுக்ரீவனும் சரி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் பாக்குறோம். அவர் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுத்து. லட்சுமணர் அனுப்பி வர வைக்கிறார். வரும்போது அத்தனை வானர சேனையும் போய் திரட்டிட்டு வரும்போது சுக்ரீவன் வந்து ராயல் அட்டையர்ல வர, ரைட்? இந்த குண்டலங்கள்லாம் போட்டு தங்க துளிச்சுன்னு வர, தங்க அது வஸ்திரங்கள் என்ன போட்டு ராயல் அட்டையர்ல வர. அப்போ வந்து ராமருக்கு, நான் போட்ட பிச்சை எனக்கு முன்னாடி எப்படி வராம பத்தியாங்க அப்படின்னு தோணாம அவருக்கு தோன்றது, சுக்ரீவா இப்படிதானப்பா அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன், வா அப்படின்னு ஆசையா போய் கட்டிக்கிறாரு இல்லையா. அனசூயக்கா, அவருக்கு அசூயையே கிடையாது அப்படிங்கிற. சத்திய வாக்கியா, he is a man of his word. சத்தியத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன், அவர் சொல்றது சத்தியம், அதுக்கு மறு பேச்சே கிடையாது, அவர் சொல்றது சத்திய வாக்கியா. சமர்த்தக,
வானர சேனையை திரட்டிண்டு லீட் பண்ணிட்டு போகணும்னா அதுக்கேற்ற சாமர்த்தியம் யாருக்கு இருக்கும்? ஏன் சமர்த்தக வித்வான், சகல சாஸ்திரங்களையும் படிச்சவர், தெரிஞ்சவர். ராமன் சொல்றது வேத வேதாங்க தத்துவம் தனுர்வேதேச்ச நிஷ்டிதா சொல்ற. ராம பிறக்கிற, ராமரோட அவதாரம் நடக்கிறது, வசிஷ்டரோட குருகுலத்தை போயிட்டு சகல சாஸ்திரங்கள், வேதங்கள், தனுர்வேதம் எல்லாத்தையும் கத்துக்கிறார். வித்வான் எல்லாத்தையும் கத்துக்கிற, சகல சாஸ்திரங்களும் கத்துக்கிற. சாரித்ரேனச்ச கோயுக்தா, அப்பேற்பட்ட சாரித்திரம் அவருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ராமரோட சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் சின்ன வயசுலயே உலகத்துல யாராலையுமே சாதிக்க முடியாத விஷயங்களை சின்ன வயசுல சாதிச்சுட்டார். ஊனஷோடச வருஷமே சீதாகலத்தை வரும்போது வரும், விஸ்வாமித்திரர் ராமர் கேட்கும் போது ஊனஷோடச வருஷமே 16 வயசு கூட ஆகல என் பிள்ளைக்கு அப்படிங்கிற தசரதர். சில பேர் சொல்றா 12 வயசு ராமருக்கு அப்படிங்கிற சீதா கல்யாணம் சுயம்பர கட்டத்துல 12 வயசு அப்படிங்கிற. சோ அதனால 12 வயசான ராமர் தாட்டக்கையா வதம் பண்ற, மாரீச்சனை அடிச்சு விரட்டுற, சுபாபுவை அடிச்சு வதம் பண்ற, யாகத்தை காப்பாத்துற, யாருமே உயர்த்த முடியாத சிவதனுச பூ போல எடுத்து அது 2ஆ உடைக்கிற, யாராலையுமே பண்ண முடியாத காரியத்தை ராமர் சின்ன குழந்தை 12 வயசு குழந்தையா இருக்கிற ராமர் பண்ணிட்டார். அப்படிங்கும் போது நார்மல் குழந்தை எப்பேற்பட்ட ஒரு ஈகோ இருக்கணும். ஆனா ராமருக்கு அது எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வில்ல எடுத்து அந்த வில்ல உடைச்சதுக்கு அப்புறமா, அவர் சுயம்பரத்தை வின் பண்ணதுக்கு அப்புறமா ஜனகர் சீதையை பார்த்து சொல்றாரு, அம்மா இதுதான் உன் இவரை நீ கணவனா ஏத்துக்கணும், மாலை போடு அப்படிங்கும் போது ராமர் சொல்ற, அப்பாட்ட கேளுங்கோ, அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நான் பண்ணுவேன். குரு விஸ்வாமித்திரர் சொல்லிட்டார், வத்சராம தனுஷ் பஷ்ய அப்படின்னு, தனுஷ பாரு, தனுஷ எடு, கையாடு அப்படின்னு குருநாதர் சொன்னதுனால நான் பண்ணினேன். ஆனா கல்யாண விஷயம்ல நீங்க அப்பாட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிறது சாரித்ரேன ச கோயுக்தா. இந்த மாதிரி ஒரு சாரித்திரம் யாருக்கு இருக்கும் சொல்ற. அடுத்தது கிருதஜ்ஞதஹ, he always shows his gratitude. அது சொல்வா, ராமாயணத்தை முதல்ல ராமர் கேட்டது லவகுஷால் சொல்லும் போதுதான் ராமாயணம் கேட்கிறார். சோ லவகுஷால் தன்னோட சரித்திரத்தையே ராமர் கிட்ட போய் சொல்லும் போது அவர் கேட்கிறார் அப்படின்னா, இஸ் ஹி a narcissist அப்படின்னா அப்படி கிடையாதான். ஏன்னா அவர் தன்னோட சரித்திரத்தை கேட்கிறாருன்னா தன்னோட சரித்திரம் அப்படிங்கிறதுக்காக கேட்கல, தனக்காக எவ்வளவு பேரு என்னென்னலாம் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்காக கேட்கிறார். எனக்காக பரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், எனக்காக வானரர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்கா அப்படின்னு அதெல்லாம் கேட்டு கேட்டு மனமுருகி அழறாரு இல்லையா. ஏன்னா ராமர் அழுது கேட்கிறாரு அதை. அதனால அவர் சொல்ற, ராமாயணம் கேட்கறதுங்கிறது இட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் ஷோயிங் கிராட்டிடியூட் டு எவ்ரி கேரக்டர் தட் கம்ஸ் இன் ராமாயணம். எனக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ணிருக்கா, எங்க அப்பா அம்மா தான் எவ்வளவு பண்ணிருக்கா அப்படிங்கிறது இட் இஸ் his way of showing his gratitude to everyone in Ramayana, to every character in Ramayana அப்படிங்கிறதுனால கிருதஜ்ஞதஹ. அதே மாதிரி ஜட்டாயுவுக்கு தான் ஈமக்கிரியை பண்ற, எனக்காக உயிரே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்திம கிரியை தான் பண்றாரு இல்லையா, அதனால கிருதஜ்ஞதஹ. அது மாதிரி 16 குணங்கள். இந்த 16 குணங்களும் யாருக்கு இருக்கு அப்படின்னு வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட கேட்கிறார். நாரதர் இந்த கேள்வி கேட்டோடனே அவ்வளவு சந்தோஷம் இருப்பா நாரதருக்கு. ஏன்னா ராமரை பத்தி பேச போறோமே, பகவானுடைய சரித்திரத்தை சொல்ல போறோமே, அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அவ்வளவு சந்தோஷத்தோட அவர் சொல்ற, வால்மீகி பகவான் பார்த்து சொல்ற, நீங்க இந்த 16 குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 16 குணங்கள் இருக்கிற ஒருத்தர் நான் சொல்றேன், அவருக்கு இந்த 16 குணங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்கோ, அவ்வளவு குணங்கள் இருக்கு, இதுக்கு மேல அவ்வளவு குணங்கள் இருக்கு. இது யாரு அப்படின்னா தசரதனின் புதல்வன் ராமச்சந்திர பிரபு தான், அயோத்தியாவோட சக்கரவர்த்தி ராமச்சந்திர பிரபு தான். இந்த நீங்க கேட்கிற இந்த குணங்கள் எல்லாரும் இருக்கிறவர் ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட சரித்திரம் ஃபுல்லா சொல்லிட்டு பிரம்மதேவரும் அனுகிரகம் பண்றார் வால்மீகி பகவான் கிட்ட. நீங்க என்ன ராமாயணத்துல நீங்க என்னென்னலாம் எழுதுறீங்களோ அது எல்லாம் சத்தியம், நீங்க சத்தியத்தை தான் எழுதுவே, நீங்க எழுதினதுதான் சத்தியம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தையும் பண்ணிட்டு அவர் ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்ட அந்த சரித்திரம் குருஜியும் சொல்றார். அந்த ராம சரித்திரத்தை கேட்டு உருகாத உள்ளமும் ஒரு உளமோ அப்படின்னு குருஜி சொல்றார். அவதாரமே நீனும் பட்ட
என்று சொன்ன மாத்திரத்தில் ரோமம் சிலிர்த்து கண்ணீர் பெருகுமே. காமமும் அழிந்து காலனும் மலருவானே. தாமதமின்றி என்னை காக்கவா உருகாத உலமும் ஓருலமோ கரையை கேட்டு உருகாத உலமும் ஓருலமோ. இப்பேற்பட்ட சரித்திரம் ராமச்சந்திர பிரபுவுடைய சரித்திரம் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சரித்திரம் ராமாயணம் அப்படிங்கிற ஆதி காவியமா நமக்காக அருளி செய்யற அந்த வால்மீகி பகவான் அடுத்தது சிஷ்ய என்ன சொல்ற, ராம தியானானந்த நிமக்னம் ராமச்சரண பிரேம சுலக்னம் பிரச்சேதசமம் பிரணமாமி. ஏற்கனவே பார்த்த மாதிரி ராமாயணத்தை எழுதுற பிரவச்சனமும் பண்றார். லவகுஷாலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், பிரவச்சன வீரர் அவர். அப்பேற்பட்ட அந்த வால்மீகி பகவான் ராம தியான ஆனந்த நிமக்னம், அந்த ராம தியானத்திலேயே பரம ஆனந்தத்தை அனுபவிக்கிறார், அதுலயே பரம ஆனந்தத்துல இருக்கார். ராம சரண பிரேம சுலக்னம், அந்த ராமருடைய அந்த சரண கமலங்கள் இருக்கு இல்லையா, அதுலயே அப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது சிஷ்யம்னா வால்மீகி பகவானை பத்தி பாடுற பாட்டு. நீரும் அடுத்த ராமனுடைய அடுத்த சரித்திரங்கள் எல்லாம் மேலும் அப்புறமா பார்க்கலாம். சரசிஜ நேத்ர யத சரத புத்ராய சரணாகதோதார கோதாய தேவமேதாய சேதத வர்த்தாய சனவாதி மன்சுதி பாதாய மங்களம் நித்ய சுபமங்களம் ராஜாதி ராஜாய ராஜேந்திர வினோதாய ராவண பிரமுகாய மர்தனாய ராமேஷவதனாய ரக்ஷித புவனாய ரகுவம்சவாரிதி வர்தனாய ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜானகி ரமணாய ஜலதேக வீராய ஜகமங்கள பிரேம விக்கிரகாய கோசல குமாராய கோமல சரணாய கோதண்ட மண்டித கரதலாய ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் சுபமங்களம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜய ஜய ராம